பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஞாயிறு ஆராதனை வேளையிலே இந்த தேவ செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன் FGCI வெள்ளூர் சபையின் மூலமாக இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேட்டால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை குறித்தும் மனிதனை குறித்தும் பிசாசை குறித்தும் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தல் உங்களுக்கு உண்டாகும். அதனால் இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதாவது கர்த்தர் ஆபிராமை நோக்கி என்ற இடத்துல அந்த ஆபிராம் என்றதில் உங்கள் பேரை போட்டுக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, வானத்தின் கீழே பூமியின் மேலே ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், அண்டார்டிகா கண்டம், வானத்தின் கீழே பூமியின் மேலே தாயின் வயிற்றில் பிறந்த எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு ஆணோ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ உலகத்துக்கு இருக்கிற எல்லோரும் அந்தந்த தேசத்தை, அந்தந்த இனத்தை, அந்தந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போகணுமா? செய்தியை முழுசாக கேளு. அப்போது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பாருங்க, அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் என்ன செய்வாரா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, அந்த வார்த்தைக்கின்படி நீ செய்தாக்கா இந்த ஆசீர்வாதம் உனக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கிரகிக்கவே முடியல. பூமியில் உள்ள, அதுதான் சொன்ன, பூமியில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, 7 கண்டத்தில், எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில் பிறந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு உங்களை நோக்கி, உன்னை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போனாதான் கேளுகிற ஆசீர்வாதம்லாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த ஆபிரகாம் போனானா? கர்த்தர் சொன்னபடி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போனானா? 4வது வருஷம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் அங்கதான் மேட்ரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆசீர்வாதமா இருப்பானா இல்லையா? இருந்தான். பெரிய ஜாதியாக்கினாரா? ஜாதியாக்கினாரு. பேரை பெருமைப்படுத்தினாரா? பெருமைப்படுத்தினாரு. ஆசீர்வாதமாக இருந்தானா? ஆசீர்வாதமாக இருந்தான். உன்னை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதித்தாரு. உன்னை சபிக்கிறோம் சபிச்சாரா? ஆமாம்.
பூமியில் உள்ள வம்சங்கள் அவனுக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டதா? ஆமாம். அதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 75 வயது ஆபிரகாம கூப்பிடுறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 7வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். பார், அடுத்தடுத்து கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு போனதுனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதாங்க ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் அப்படியே வாசிக்கலாம். அப்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்னபடியே நீ புறப்பட்டு போனீங்கன்னாக்கா கர்த்தர் தரிசனம் ஆகித்தான் தீர்வார். கர்த்தர் தரிசனம் ஆனார்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன் என்றார். தேசத்தையே கொடுப்பாராம். அதை பாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் சொன்னபடியே செய்தாங்க. சரி, இது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் எப்படி பொருந்தும், இது எப்படி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டுன்னு போடப்பட்டது. இப்போ இதை நான் செய்ய முடியுமா? கர்த்தர் தாமஸ் துளசிராமனை நோக்கி, என் பேர் தாமஸ் துளசிராமன் நோக்கி, நீ உன் தேசத்தை, என் தேசம் இந்திய தேசம், என் இனம், என் இனத்தார், உன் தகப்பனுடைய இதுதான் என் தகப்பனுடைய வீடு, வீட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்படி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க தேசத்தை விட்டு அவங்கவுங்க இனத்தை விட்டு அவங்கவுங்க தகப்பன் விட்டு புறப்பட்டு போகிறதா இருந்தால் இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்துக்கு விளக்கம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடுனா அந்த பழைய மனுஷன், பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தருது. எபேசியர் படிக்கிறோம். எபேசியர் என்ன போடுது பாருங்க, அந்த பழைய மனுஷனை நம்ம கலைந்து போடணும். அதுதான் உன் தேசத்தையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பன வீட்டையும் விட்டு புறப்பட்டு போகிறது. அந்த பழைய மனுஷனோடவே வாழக்கூடாது. சோத்திரம். எபேசியரில் பாரு, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, அந்த பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அந்த புதிதான ஆவி உள்ள இடத்துக்கு புறப்பட்டு போனோம். நான் காண்பிக்கிற அந்த தேசம் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். லைட் அடிக்குதா? புதிய மனுஷன் இடத்துக்கு புறப்பட்டு போங்கள். பழைய மனுஷனை கலைந்து போட்டு, பழைய மனுஷன் இடத்தில் இருக்கிறதுனால தான் சாபம். ஆபிரகாம் சபிக்கப்பட்டவனாக இருந்தான், விக்கிராராதைக்காரனாக இருந்தான். அவன் இனம், அவன் தேசம் மொசபெத்தேமியா தேசம், அந்த இனத்தில் அந்த தகப்பனுடைய வீட்டில் அவன் தேசத்தில் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். அப்போது அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற அந்த பழைய மனுஷன், கெட்டு போகிற தேசமாச்சு. ஆபிரகாம் வாழ்ந்த அந்த தேசம்
கெட்டு போகிற தேசம், பழைய மனிதர்கள் விக்கிராராணி நிறைந்த அந்த இடம், அந்த இனம், அந்த தேசம், அந்த குடும்பத்தார், ஆதாமுக்குள் பிறந்தவர், பழைய மனுஷனுடைய கிரியை. இதில் கலாத்தியரில் சொல்கிறார் பாரு, கலாத்தியரில் அந்த பழைய மனுஷன் அங்கே என்னென்ன இருக்குன்னு போடப்பட்டிருப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவழையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராரானை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இத்தனையும் இருக்குது அவன் தேசத்தில். அவன் பிறந்து வளர்ந்த தேசத்தில் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராணி, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் இருக்கிற அந்த தேசத்தில், அவங்க இனத்தில், அவங்க வீட்டில், அந்த சர்க்கம்டம்ஸில் இருந்தாக்கா கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக மாற்ற முடியாது. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னபடியே இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பவுல். அப்போது பழைய மனுஷனா இப்படிப்பட்ட அந்த பழைய மார்க்கத்தை, அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷனிடத்துக்கு புறப்பட்டு செல்லுங்கள். அந்த புதிய மனுஷன் யார்? பழைய மனுஷன் யார்? அந்த பழைய மனுஷன் தான் ஆதாம். அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து விட்டான். அந்த புதிய மனுஷன் யார்? அவர் தான் இயேசு. அவரிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதுதான் சொல்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை, இது பழைய மனுஷன், உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு, ஆதாமுக்குள் இருக்கிற அந்த சர்க்கம்டம்ஸ்லே இருந்தினாக்கா அந்த கலாச்சாரம், அந்த சுய நீதி, அநீதி, கண்களின் நிச்சயமோ, ஜீவனத்தின் பெருமை, அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இருக்க பிசாசு ராஜ்யம் தான் உனக்குள்ளே கட்டப்படும். பிசாசு சித்தம் தான் செய்யப்படும். பிசாசு தான் உன்னை திருடிங்கன்னு கொண்டு அழிச்சிட்டு இருப்பான். அதனால் நீ என்ன பண்ணு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, புதிய மனுஷனிடத்தில் போ, புதிய மனுஷனை தரித்து இயேசுவின் இடத்தில் வா. இயேசு கிறிஸ்து புதிய மனுஷனை தரித்துக்கொள். பழைய மனுஷனை, பழைய உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு புதிய தேசம், புதிய இனம், புதிய தகப்பனுடைய வீடு. அவர் தான் இயேசு பிதாவாகிய தேவன். அவருக்கு ஒரு தேசங்குது, அது பரலோக தேசம். அவருக்கு ஒரு இனங்குது, அது இஸ்ரவேல் இனம். தேவடைய பிள்ளைகள் வாழ்கிற ஸ்தலம், அது இனம். உன் தகப்பனுடைய வீடு, அதான் பரம தகப்பன். தேவனுடைய தகப்பு வீட்டுக்கு வா, தேவடைய சபைக்கு வா, தேவடைய ராஜ்யத்துக்கு வா. அந்த விக்கிராரான பிசாசு உங்கள் பிதாவாகி, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யூதரில் பார்த்தீங்கன்னா சொல்லி, நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அவனிடத்தில் சத்தியமில்லை. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். தான் பழைய தேசம். உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன வீட்டிலே இருந்துட்டீங்கன்னாக்கா அசுத்தாவி தான் உனக்கு தரிசனமாகும். இங்கே 7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஏன்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதனால 7வது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றான். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் தரிசனமாகணுமா? கர்த்தர் சொல்கிற புதிய மனுஷன் இடத்தில் வா. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வா. அதான் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்துக்கு விளக்கம். ஆதாமுக்குள் பிறந்த எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த தேசமோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, அமெரிக்காவோ, தென்னாப்பிரிக்காவோ, ஆஸ்திரேலியா, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமுக்குள் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்.
அப்போ புதிய மனுஷனிடத்தில் வா. லேட் பண்ணாத, செய்தி கேட்கும் போதே வா. ஆதாம் சிந்தை மரணம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விஷயத்துகளிலிருந்து பிசாசுவாதிகிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனி தான் இந்த கல்தேய பட்டணம் மொசபத்தேவியா. விக்கிர ஆராணி நிறைந்த அந்த மொசபத்தேவியா சரித்திரத்தில் வாழ்த்து பாருங்க. நாகரிகம் அந்த மொசபத்தேவிய பின்னணியிலிருந்து அந்த ஆபிரகாம் வரான். விக்கிராராணி பின்னணியிலிருந்து இந்த கல்தேய பட்டணத்திலிருந்து வரான். அந்த ஆபிரகாம் அங்கே பாவங்களும் அக்கிரமங்களும் மாம்ச கிரியைகள் விபச்சாரம் வீழ்ச்சி காமவிகாரம் பகைகள் சண்டைகள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகளால் நிறைந்த அந்த ஸ்தலத்திலிருந்து ஆதாமுக்குள் பிறந்த நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி ஷாகவே ஷாவத பிசாசு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு வார சபைக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க, என்னை தரித்து கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் ஜீவ வார்த்தையாக இருக்கிறேன். அதனால் ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீமை நல்லவன் கெட்டவனாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன் கெட்டவனாக இருக்கிறேன். அதனால் சாகவே சாக கிடக்கிற உன் தேசத்தில் உன் இனத்தில் உன் தகப்பன் வீட்டில் சாவு இருக்குது, வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, பகை இருக்குது, கசப்பு இருக்குது, வைராகி இருக்குது, கோபம் சண்டைகள் பிரிவினைகள் இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் இருக்குது பாருங்க. மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்கிற அவையாவன விபச்சாரம் வீழ்ச்சித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரம் பில்லி சூன்ய பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் நின்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த ராஜ்யத்தில் இருக்காத, பிசாசு ராஜ்யத்தில், ஆதாம் தேசத்தில் இருக்காத, ஆதாம் இனத்தில் இருக்காத, ஆதாம் ஊரில் இருக்காத, ஆதாம் தகப்பனுக்கு அண்டரில் இருக்காத, இயேசு தான் தகவல். இயேசுக்கு பேர் கடைசி ஆதாம். இயேசுக்கு அண்டர்லவா. அந்த இயேசு அவருடைய தேசம் பரலோக தேசம், அவருடைய இனம் பரலோக இனம், அவருடைய வீடு பரலோக வீடு. இப்போது ஆதாமுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கெட்டு போய்க்குது, பிசாசால் நிரம்பியிருக்குது. தேவனுக்குள்ளே அதை விட எல்லாமே இருக்குது, எல்லாம் பரிசுத்தமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க இயேசுக்குள்ளே. நீங்கள் எங்கே தயங்குற வரத்துக்கு? ஏற்று ஜெட்டு வீடு மன தோப்பு தொடர்பு மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்குது தேவனுக்குள்ளே. தேவனுக்குள்ளே இல்லாத ஐயோ தேவனுக்குள்ளே வந்துட்டாக்கா கல்யாணம் ஆகாத குடும்பம் பிள்ளைக்குட்டி இல்லாத எல்லாமே இருக்குப்பா. தேவன் தான்ப்பா எல்லாமே வச்சது. பரலோகத்தில் இச்சிக்கப்படத்தக்க சகலமுங்குது. சரீர சுகம் பலம் ரிஜாய்ஸஸ் எல்லாம் இருக்குது தேவனுக்குள்ளே. தேவன் வெறுமையானவர் கிடையாது. பிசாசுகளுக்கு இது எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் கெட்டதாகுது. கண்களின் நிச்சயம் மாம்ச நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் அழிப்புக்குது. தீமை கலந்து போச்சு, நன்மை தீமை கலந்து போச்சு. ஆனால் பிசாசு திருடின்னு கொண்டு நினைச்சு பாதா சொல்லி இது போயிடுறான். அதனால் தேவனுக்குள் வா. வருத்தப்பட்டு வார எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியோ எந்த இடமோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட அமெரிக்காவோ தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அங்கே உன் பேர் போடு. நீ உன் தேசத்தையும் ஆதாம் தேசத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த தேசத்தையும் உன் இனம் ஆதாமுக்குள்ளே பிறந்த உன் இனம் நன்மை தீமை அறியத்தக்க நம்ம நன்மார்க்கு துன்மார்க்கு உன் இனத்தாரெல்லாம் போய் பாரு. ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிற ஆதாம் சிந்தை மரணம் சுயநீதி அநீதியில் தான் இருப்பாங்க. அந்த சர்க்கம்டன்ஸ் நன்மார்க்கு துன்மார்க்கன் கங்கிலிச்சம் அதுதான் உன் இனத்தையும். உன் தகப்பனுடைய வீடு, உன் தகப்பனே யார்? ஆதாம் தான். ஆதாம் வியாபால் வழியாக வர உன் தகப்பனுடைய வீடு. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதான் தேவனுடைய புதிய மனுஷனுக்கு கிறிஸ்துக்குள்ளே வா. தகப்பன் வீட்டில் தான் இருக்கிறது. ராமேஸ்வருக்கு வீட்டில் தான் எங்கள் அப்பா இருக்கிறாரு. எங்கள் அப்பா வீடு என்ன வீடு? ஆதாமுக்குள்ளே வந்த வீடு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, அதான் என் தகப்பன் வீடு. எங்கள் அம்மா ராணி அம்மா, எங்கள் அப்பா ராமேஸ்வரி. வயசு 86, எங்கள் அம்மாவுக்கு 76, 10 வயசு டிஃப்ரென்ஸ். பிறந்திருக்கிறேன், ஆதாமுக்குள்ளே தான் பிறந்திருக்கிறேன். என் தகப்பனுடைய வீட்டில் எனக்கு என்ன வச்சு, என் தகப்பன் வழியாக தாய் வழியாக எனக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் தான் வந்தது. அதை விட்டு புறப்பட்டு இயேசு ஆகிய தகப்பன் வீட்டுக்கு வா. பெத்தேல் தேவனுடைய வீட்டுக்கு வா. அங்கே தேவன் தரிசனம் ஆவார். பரமபிதாவின் இடத்தில் வா. பரம தகப்பன் இயேசு பரிசுத்த ஆவியான இடத்தில் வா.
எங்கள் இனம், எங்கள் இனத்தார் ஆதாம்குள்ளே பிறந்ததான். என் தேசம் இந்திய ஆதாம்குள்ளே பிறந்த தேசம். சபைக்கு உன்னிமித்து பூமியை சபைக்கு நன்மைத்தையும் அறியத்தக்க தேசம். எல்லாம் இதே கிராமம், அதே பட்டணம், இதே தேசத்தில் கிறிஸ்துக்குள்ள வா. தேவி நீதிட்டு உழித்தேதல். பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது, கிறிஸ்து. அவர் தேவி நீதிட்டு உழித்தேதல். வா, சீக்கிரம், லேட் பண்ணாத, சொல்லும் போதே வந்துரு. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கொண்டே ஆதாம் தேசத்தில் விக்கிராராக சுயநீதி அநீதியை கண்களிச்சமாக ஜீவித்த பெருமை பகை கசப்பு வைராகியம் கோபம் பிரிவினை கவர் இதெல்லாம் சாக கிடப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்துருவேன். அந்த தேசத்தை விட்டு, அந்த இனத்தை விட்டு, அந்த தகப்பன் வீட்டை விட்டு, அந்த ஆதாம் மத சம்பந்தமான அந்த ராஜ்யத்தை விட்டு, மதத்தை விட்டு, சுயநீதி அநீதி நன்மை தீமை என்கிற அந்த ராஜ்யத்தை தேவனாவே ஜீவன் ஏசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ ஜீவனுள்ள தேசத்துக்கு வா. ஜீவராஜ் அந்த ஜீவனில் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து புஷி. அப்படிதான் இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின் மனுஷ அவனுக்கு ஜீவச்சுகளே வச்சிருந்தார். ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே தான் நீ இருந்த முதல்ல ஆரம்பத்தில். அங்கேருந்து பிசாசு வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போய் பிசாஸ் நன்மத்தையும் மரியத்துக்கு உன்னித்து பூமி சபிக்கப்பட்டு போச்சு. கல்தேய தேசம், மொசபதேமையா விக்கிரானே அங்கேருந்து திருப்பி பழையபடி வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. அங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. அவனை ஆசீர்வதிக்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறாரு. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருந்தானா இல்லையா? பூமி தாங்கக்கூடாதபடி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் பருகியது. பொண்ணு வெள்ளியுமான ஷீமானாக இருந்தான் ஆபிரகாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அந்த ஆபிரகாம் சந்தியில் இயேசு வராரு. அந்த இயேசு மூலமாக உலகத்தில் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுது. ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரான். பழைய ஏற்பாட்டில் ஒரு பலிபீடத்தை, ஒரு பழுதுட்டாட்டு இயேசு அடையாளப்படுத்துது. பலிபீடத்தில் அவன் பலிபீடத்தை கட்டினான். தன்னை அழைத்த தேவனுக்கு அங்கேயே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது இயேசுவை அம்புக்குரிய இயேசு கிறிஸ்துக்குள் வரான் பாருங்க. ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் வரான். பழைய ஏற்பாடு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக தேவன் தனக்கு ஆதாம் உடன்படிக்கை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரான். அதனால் புதிய ஏற்பாட்டில் ஆதாமின் ராஜ்யத்திலே இருக்காத, கண்டிப்பாக திருடம் வருவான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புச்சிக்கும் நாளிலே திருடனாக்கி பிசாசு சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் ஜீவன் எல்லாத்தையும் திடீர்னு கொண்டு அழிச்சுதான் இருப்பான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார் பரியேசு. இயேசு மத்திய லூக்கா யோவான் அத்தனைக்க செய்தார். எந்த மனுஷனை பார்த்தாலும் முதல்ல புறப்பட்டு வா, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு. முதல்ல புறப்படுறதுக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுங்க. ஜீவ விச்சத்துக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. மத்திய லூக்கா யோவான்ல எல்லாம் தகப்பனுடைய தேசம், ஆதாம் தேசம், நன்மத்தையும் அறியத்தக்க ஷாக இருக்கிற வியாதி வறுமை தரித்திரம் குடு செவிடு ஊன் குடு திமிர்வாதக்காரன் லேகோட் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி எல்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா உடம்பெல்லாம் வியாதி இருக்குதா இல்லையா? இருக்குது. அதான் தகப்பனுடைய தேசம், ஆதாம் கொண்டு வந்த தேசம், நன்மை தீமை அறியத்தக்க தேசம். எல்லா தேசத்திலும் நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்கம், அது ஒரு தேசம், அது ஒரு இனம், அது உன் தகப்பனுடைய வீடு. அப்படிதான் நீ பிறந்திருக்கிற. அதிலே லைத்து இருக்காத. கிறிஸ்துக்குள்ள வந்து கிறிஸ்துவின் தேசம், கிறிஸ்துவின் இனம், கிறிஸ்துவின் தகப்பனுடைய அது ஜீவரத்தம், ஜீவ உலகம். உன்னை சபிக்கணும் ஆஸ்வதி, பகை கொடுத்து நன்மை செய்ய, சத்துக்களில் ஜெபம் மனங்குக்கு எல்லாம் ஜீவன் கருத்த காரியங்கள் தான். அவர் காண்பிக்கிற தேசம் பரலோக தேசம். அதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. எக்காலத்தில் நீ செலுத்தினாக்கா அது தேவனுடைய தேசம், அது கிறிஸ்துவின் தேசம், அது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை என்ன இருக்குன்னு போட்டுக்கப்படுவது பாருங்க. அந்த தேவனுடைய ராஜ்யம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22வது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம்,
இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ மாம்சத்தின் சேர்ந்த இதெல்லாம் இருக்குது. பகைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், விக்கிராரால்கள், பில்லி சுனியங்கள், அசுத்தம், காம விகாரம், விபச்சாரம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். எந்த தேசம், எந்த இனம், எந்த இந்த தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு ஆவியின் கனியோ, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார், அப்படி காத்தா இருக்கிறார் இல்லை, ஆவியாக இருக்கிறார்னா தெய்வீக தன்மை நிறைந்தவராக இருக்கிறார். அந்த ஆவியில் சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சொன்னாக்கா அப்படி ஆவியிலே இருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதம் எழுத்தின்படி சகல ஆசீர்வாதமும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் தேவனுடைய ஆவியாக இருக்கிறாரு. எல்லாம் தெய்வீகமாக இருக்குது. வீடு, மன, தோப்பு, தொறுப்பு, பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, சரீர சுகம் எல்லாம் இருக்குதுங்க தேவனுக்குள்ள. எல்லாம் ஆவியிலே இருக்குதுன்னு அப்படியே ஆவியிலே அப்படியே வடை சுற்றக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஆதாமுக்குள்ள எல்லாமே இருக்குது. அது ஒரு ஆவிக்குரியனாக்கா ஜென்ம சுபாவத்துக்கு மாம்ச ஆவி, அது கெட்டுப்போன ஆவி, எல்லாம் கெட்டு கெடுக்குது. எல்லாமே ஒரு நாளில் முடிவில் மரணத்தில் போய் பாதத்தில் போய் முடிஞ்சிது. ஆதாமுக்குள்ளே வாழ்ந்தாக்கா என்னதான் கோடி கோடியாக வாழ்ந்தாலும், கார் பங்களாவாக வாழ்ந்தாலும், ஆதாமுக்குள்ளேயே நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யத்திலே இருந்தாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு பாதாளம். அதான் கிறிஸ்துக்குள்ளவா அந்த அந்த கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார், தெய்வீக தன்மை நிறைந்தவர். மாம்ச கிரியை கிடையாது தேவனுக்குள்ள. மாம்ச சிந்தை தான் மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்து ஆவியாகவே இருக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு. என்ன அன்பு? தேவ அன்பு. சந்தோஷம். என்ன தேவ சந்தோஷம், சமாதானம், தேவ சமாதானம், நீடிய பொறுமை, தேவ தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுக்குள்ள வா. இந்த ராஜ்யத்துக்கு வா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு வா. கிறிஸ்துவுக்குள்ள வா. அப்போ இது கர்த்தர் உனக்கு தரிசனமாகி உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை பெரிய ஜோதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இப்போ கிறிஸ்துக்குள்ள நான் வந்துட்டேன். நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்பு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறேன். ஜீவரத்தை, அன்பு, சமாதானம், சந்தோஷம், எல்லாம் சமாதானம், லத்திங் சமாதானம், ஆசு, அன்புனா இயேசு சாமிட வாக்கு தத்துவமே இருக்குது. அவர் அன்புக்குள்ள அகாப்பே அன்பு A to Z இருக்குது. சமாதானம், சந்தோஷம், தேவ நீதி டு எல்லா சந்தோஷம் அவருக்குள்ள இருக்குது. எல்லா சமாதானம் இருக்குது. நற்குணம், தயவு, விசுவம், எல்லா தயவு, சாந்தம், எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ஒரு சில 9 காரியங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ ஆமட்ட வாக்குத்த தலாங்குது. கிறிஸ்துக்குள்ள தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆதாமுக்குள்ள மேலகிற அந்த காரியம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. வேசித்தனம், கொலைகள், விக்கிராறு, பில்லி சுனியம், விரோதங்கள், கோபங்கள், சட்டை, இன்னும் நிறைய கெட்ட காரியங்கள். ஒரு லிஸ்ட்டு தான், ஒரு உதாரணம் லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதனால் தெய்வீகத்துக்குள்ள தேவனுக்குள்ள சகலமுங்குது. ஆசீர்வாதம், ஐஸ்வரம், வீடு, மன, தோப்பு, துறவு, சகல நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் வாக்குத்த தலாங்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்த தலாங்குது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இயேசு மத்திய மாட்லூக்கா முழுவதும் அவர் எங்கேயும் சுற்றி திரிகிறார். எங்கேயும் சுற்றி திரிகிறார். எங்கே போனாலும் என்ன பண்ணுறார் தெரியுமா? இயேசு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை, இந்த 3 பாயிண்ட், உன் தேசம், உன் இனம், உன் ஆதாம் தேசம், நன்மை தீமை அறியத்தக்கவனாக ஜீவ விச்சத்துக்கு கொண்டு வந்துடுறார். பட்டுன்னு மத்திய மாட்லூக்கால் எங்க நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே குத்துறார். ஜீவ விச்சத்துக்கு கொண்டு வந்துடுறார். நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கிறவன ஜீவனுக்குள்ளே கொண்டு வர. உடனே கத்தது பசுத்த இறங்கிது. இப்போ 38 வருஷம் வியாதியஸ்த ஆதாமுக்குள்ளே பிறந்து 38 வருஷமாக வியாதியஸ்தனாவே இருக்கிறான். உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு, ஆதாம் சிந்தக்குது. சுய நீதி அநீதிக்குது. கவலைப்படுறான், சோர்ந்து போடுறான், பயப்படுறான், வெறுப்பு கஷ்டமாகறான், மாம்ச சிந்தையிலே இருக்கிறான். கவலைப்படுறது ஒரு மாம்சகிரியை. 38 வருஷமாக கவலைப்படுங்கிறான். எல்லாரும் கூப்பிட்டு போய் விட்டுறாங்களாம். இவனை மட்டும் விட்டு விபச்சாரம் இல்லை, வேசனை,
கவலை பயம் ஏதோ ஒரு லிஸ்ட்டு அந்த மாம்சகிரியிலே ஒரு லிஸ்ட்டில் போய் மாட்டி திரும்ப நான் விபச்சாரம் பண்ணுறதே இல்லைங்க, வேஷத்தை பண்ணக்கூடாது, பிறப்பே பாவத்தில் பந்துக்கிறப்பா. கவலைப்படாத எவனா இருப்பான், சோர்ந்து போக ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. அதான் ஆதாம் தேசம், ஆதாம் இனம், நம்ம கலாச்சாரம் அது. கவலைப்படாது இருக்க முடியுமாக்க எங்கள் பிரச்சனையை பார்த்தாக்கா? கவலைப்படாம கவலைக்கு பதிவாக கிறிஸ்துவ நன்றியில் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக நீ கவலைப்படுற காலையும் வெயில்பட்ட படி போல முடிஞ்சிடும். அதுதான் வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, வருத்தப்பட்டு பாருங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். உலகம் மீது 816 கோடி பேர் என்னிடத்தில் வா, நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் இடத்தில் வா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். எப்படி ஜீவ விருட்சத்துக்கு இருந்து ஏதேன் தோட்டில் நன்மை தீமை பிசாசு வார்த்தைக்கிட்டு போய் சாப்பிட்டு சாகவே சத்தியம் மீண்டும் ஒரு வாய்ப்பு, வருத்தப்பட்டு வா, எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்துவ தேவி நீதி டு இயேசு கிறிஸ்துவ ஆவண்ட வாக்கு தத்தக்குது. அகோபி அன்பு, அகோபி சந்தோஷம், அகோபி சமாதானம், தேவி தயவு ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம், இயேசு கிறிஸ்துவ ஆவண்ட வாக்குத்த பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்போ ஏசு அப்படிதான் அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனை சுஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? நானே நல்ல மேய்ப்பன், என் தழும்புகளாச்சு ஜீவ சர்வ ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு பாருங்க. 38 வருஷத்துக்கு அப்புறம் பசுத்தாய் தரிசனமாய் பசுத்தாய்க்கு விடுதலை படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் இயேசு அவரிடத்தில் கொண்டு வர்றாரு. பிசாசு அவங்ககிட்ட கொண்டு நன்மத்திலே வச்சுங்கிறான் பாருங்க அவன் ராஜ்யத்திலே. ஆனால் தான் இயேசு வண்டியிலே வா. அப்புறம் லேகியோன் பிசாசு பெரும்பாலும் திரும்புவாதக்காரன் திரளான ஜனங்க எல்லாரையும் தான் பக்கம் இழுக்கிறாரு. அது சும்மா இழுக்க முடியாது. அவனை ஆதாம் கூட பாவத்தையும் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாதாள ராஜ்யத்தில் இருக்கிறான். அவனை எப்படி இழுக்கிறான்னா தன் ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு, ஜீவ ரத்தத்தை கொடுத்து. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு இயேசு சகல பாவங்களையும் நீக்கி சுற்றி பசுத்தாய் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வரார். அதான் புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வராதனால எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு பழுதற்றவர், ஒரு வயது ஆட்டுக்குட்டி, வாலிபத்தின் கொள்மையானது. அது ஆண் ஆட்டுக்குட்டி, பைதட்ட ஆட்டுக்குட்டி, பைதற்ற காலை, புறா, மெல்லிய மாவு, இதெல்லாம் கிறிஸ்துவ அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வராதனால. இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்தது ஆடு இல்லை, காளை இல்லை, மெல்லிய மாவு இல்லை, புறா இல்லை, பலி செலுத்து. கிறிஸ்துவே பலி ஆயிட்டார். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தினா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியேசு மூலமாக புதிய ஏற்பாட்டில் உண்டு. ஆபிரகாம் என்னென்ன ஆசீர்வாதம் அது கிறிஸ்தியேசு மூலமாக உனக்கு உண்டாகி. கலாத்தியில் சொல்கிறார் பாருங்க, அது எங்கே சொல்கிறாரு பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அவன் மூட்டை முடிச்சு ஆடு மாடு ஓட்டங்களெல்லாம் கூட்டிட்டு கால் கடுக்க நடந்து போகிறான். அவர் காண்பிக்கிற தேசம் பழைய ஏற்பாட்டில். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் ஊரில் இருங்க, உங்கள் தேசத்தில் உங்கள் தகப்பு வீட்டில் கிறிஸ்துக்குள்ளே வந்துடுங்க. மைண்ட் செட்டப் ஜீவ மார்க்கத்தில் வந்துடுங்க. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கஷ்டம். நாட்டை விட்டு போன, இனத்தை விட்டு போன, குடும்பத்தை விட்டு தகவல் விட்டு அவன் புறப்பட்டு போய் கிடக்கிறான். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சுலபம். நீ இருக்கிற தேசத்திலே, உன் இனத்தாரிடத்திலே, உன் தகப்பன் வீட்டிலே மைண்டெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வந்துரு. நன்மை தீமையிலே வாழாத. அதுதான் பிசாச்சின் தேசம், பிசாச்சின் இனம், பிசாச்சின் தகப்பன். நன்மை தீமறியத்தக்க கடியில் தான் பொறுத்தக்க பெற்றுக்கிறான் உன் தகப்பன் தாயும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தானால் துர்குணத்தில் உருவானேன். அதில் பாவத்தின் சம்பளம் மரம், சுய நீதி, அநீதி, கண்களிச்சமாக எல்லாம் பகை, கசப்பு, வைராய், கோபம், கொலை, கூத்து, விபச்சம் எல்லாங்குது. அதிலேயே உட்கார்ந்துருக்காது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். எப்படி வரணும்? இயேசுவை சொந்த வருத்தப்பட்டு எல்லோரையும் நானே ஜீவ இந்த அப்பத்தை பூச்சிக்கணும். ஞானஸ்தானங்கள் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்து அந்த ஜீவப்ப திருவிருந்து ஆகாரம், ஜீவப்பம், ஜீவ சரீரம், அதான் பைதற்ற பலி. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணும்போது அந்த இயேசுக்கு சாமன்ற வாக்கத்தை தீர்த்தது. அதை தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு சேர்த்து தான் இருளின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே, பாதாள ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவேன்.
உன் தகப்பன் வீடு, உன் தகப்பன் என்ன தகப்பன் வீட்டில் விட்டு தேவடைய வீட்டுக்குள் வர, தேவடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த கிறிஸ்து உனக்கு எல்லா ஆசீர்வாதம் தேவி நீதி பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குற. எப்படி பிசாசு ராஜ்யம் பாவத்தையும் மறந்து பாதாள பிசாசு கொடுக்குறான், அதை போய் வாங்கி அதை போய் தேவந்தன் கொடுத்து பாதாள ராஜ்யம் இப்போ கிறிஸ்துவ ஜீவ சொரஞ்சே வருது. இயேசு கிறிஸ்து ஆமாண்ட வாக்குத்தத்தெல்லாம் பாவம் பண்ணி பிரச்சி அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடி அதை போய் பிதா ஆதம் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும். அப்படியே அபவுட் 10 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனதை இப்படி திருப்பு, ஆதாமுக்குள்ளே இருக்காது. உன் தகப்பன் தேசம் ஏன்னா உன் தகப்பன் வீட்டிலே இருக்காது. கர்த்தர் தரிசனமாக பிசாசம் தரிசனமாக இருப்பான். அவன் திடீர்னு கொண்டுக்கின்னு ஆயிடுச்சுன்னு தான் இருப்பான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பேலன் ஜீவன் ஒவ்வொரு நாள் திடு போயினே இருக்குது. திடு போன வீட்டில் சமாதானம் இருக்காது. கவலை பயம் வெறுப்பு கசப்பாக இருப்பாங்க. அப்புறம் திடுவான், அப்புறம் கொள்வான், அப்புறம் அழிப்பான், அப்புறம் பாதா தீர்த்து போயிட்டே இருப்பான். சீரியஸான மேட்ரு. ஆதாமுக்குள் பிறந்த நீ நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு சாகரி நீ கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வா. அவரே நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஆயிருக்கார். ஜீவ சரஜீவ் அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்தது இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் செலுத்து. உங்கள் பிள்ளைங்க தலைமையில இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் தேவன் ஆதாம் தேசம் தேவடைய தேசத்து புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள். பழைய மனுஷனை கலைந்து போட்டீர்கள். பாவம் சாபம் மரணம் தத்திரம் வியாதி எல்லாம் கலைந்து போட்டு புதிய மனுஷனை கிறிஸ்து சமாதானம் சந்தோஷம் உயர்வு மேன்மை தேவ நீதி ஆசுவாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி எல்லாத்தையும் தரித்து அதை தேவன் தனக்கு ஆதம் வாயினெல்லாம் கொடுக்கிறீர்கள். இப்போ தேவடைய ராஜ்யத்துக்குள்ள நீ உன் நிமித்து பூமியில் வம்சமெல்லாம் நீ உலகத்துக்கே இவ்வளோ நீ பூமிக்கே வைப்பு. நான் உட்காந்து 816 பேர் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் ஜபத்தை பண்ணுறேன். அது பூமியில் வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டதா இல்லையா? எப்படி ஆசீர்வதிப்பது? எல்லா ஆதவங்களுக்கு நன்மத்தேவ ராஜ்யம் தேவ பாதாள ராஜ்யத்துக்கு உலகமுள்ளா 7 கண்ட ஜனங்களாம் அவன் இலக்கத்துக்கு தான் இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதம் வந்து அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவடைய ராஜ்யத்தை பசுத்தாய் அவனை கட்ட வைக்கிறான். அதான் மத்திய மார்க்கும்போது ஏசு எங்கும் சுற்றி இருந்த பிசாசின் பல ஆகக்கூடிய யாவரும் குணமாக்குறேன்னு சொல்லிட்டு அவனை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவி நீட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. பாவத்திலிருந்து மருந்து தரித்து விடுதலாகி பசுத்தாய் தேவத்தில் படிவிட ரச்சித்து இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை விழுந்து கடை போயிட்டே இருக்கிறார். ஆனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜெயவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சார் இன்னொரு சேனல், எஃப்ஜிசிஐ வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. எஃப்ஜிசிஐ வெள்ளூர் பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. துளசிராம் தாமஸ்னு வச்ச இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் ஏராளம் செய்து 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தரிசனமாவார். ஜீவ விருட்சத்துக்கு நீல இருந்தால் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தது இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலக வாழ்நாள்லாம் வெளியே பரிசுத்தாய் தேவதூர்கள்லாம் தரிசனமாவாங்க. ஆபிரகாமுக்கு தேவதூதர்கள்லாம் வந்தாங்க. கர்த்தரும் தரிசனமானார். பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக பைதட்டு ஆட்டுக்குட்டி தேவன் தனக்கு உலகத்து குத்துக்கிட்டே இருந்தான். எங்கே போனாலும் கர்த்தர் தரிசனமாகிறார். ஏராள ஆஸ்திகள் ஆடுகளும் மாடுகளும் ஓட்டங்களும் கைதுகளும் வெள்ளி பொண்ணுமான ஷீமானாக இருந்தான். ஆபிரகாம் 100ஆவது வயசு 90ஆவது வயசில் சிறிகள் வைப்பான். நின்ன பிறகு கூட ஈசாக்கு பிறகுறான். இல்லையா பூமி தாங்கக்கூடாதபடி ஆசுவாதம். அவன் இந்த பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்தேசு மூலமாக புதிய ஏற்பாடு. இந்த கிறிஸ்தேசுக்குள்ள வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா. இருக்கிற தேசத்திலே இருக்காதே. இந்திய தேசம், தமிழ்நாடு, சோழவரம் கிராமம், வானத்துக்கே போய் எல்லா தேசம் சபிக்கப்பட்ட தேசம். இன்னும் பூமியை சபிக்கப்பட்டு போச்சு. ஆப்பிரிக்காவில் போனால் தெரியும், ஐரோப்பாவில் போனால், அமெரிக்காவில் போனால் கிறிஸ்து தேசத்துக்கு வா. தேவடைய ராஜ்யத்துக்கு வா. தேவி நீதிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வா. சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துரு கொடுத்து கிறிஸ்துவை கொடு, இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடு. நல்லா இருப்பேன். கர்த்தர் தரிசனமாவார். ஆசீர்வாதம் சுகம் பெலஜி தேவதூர்களாக வராங்க. பாதுகாப்பாக இருப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பரலோக ராஜ்யம் போய் சேருவேன். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தா. அதனால் கிறிஸ்துக்குள்ள வா. இயேசு மத்திய மாட்டலும் எங்கும் சுற்றி இருந்தார். யாரை பார்த்தாலும் ஒரு மனுஷனை கண்ணால் பார்த்தா நல்லமே. இப்போ இயேசு ஜீவன் தேவந்திர ஆதம் அசுதை பசுத்தாயிட்டு தேவர் பண்ணி இனி கிறிஸ்துக்குள்ளே இரு, இனி பாவம் செய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஆதாமுக்குள்ளே தான் பெற்றுக்கிறாங்க. ஆதாமின் தேசம், ஆதாமின் இனம், ஆதாமின் தகப்பன், நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யம், நன்மார்க்கம் துன்மார்க்கம் ஜென்ம சுகம் அப்படி ஊறி தான் பந்துக்கிறாங்க. அந்த பழைய மனுஷன் கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அந்த தேவி நீதிட்டு உடித்தேதல், அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்துகிறோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்த அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். பசுத்தாய் இங்கே விடுது. அந்த இயேசுக்கு சுவாமட்ட வாக்குறது அந்த பாவம் பண்ணி ரட்சிப்பு, தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு, பாவத்திலிருந்து தேவனை, சாபத்திலிருந்து ஆசுவாதத்துக்கு, மரணத்தில் உயிர்த்து பாதாத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு,
பாவத்தின் சம்பளம் மரண தேசம், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலுக்குள்ள வரணும். அதான் அவர் காண்பிக்கிற தேசம். அவரே தேவனாலுக்கு ஞானமும் நீதியும் பசும்பு என்ன தேவி நீதி, அதனுடைய சம்பளம் உயிர்த்தெழுதல், தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல். அந்த தேசத்துக்கு வா. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் நம்ம ஆதாம் நம்முடைய தகப்பன் வீடு, நம்முடைய தேசம், நம்முடைய ஏனோ நம்முடைய தகப்பன் வீடு. அந்த தேசத்துக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இயேசு கிறிஸ்து எனக்கு தேசம், அந்த தேவி நீதி ஜீவ மார்க்கத்துக்கு வா. அந்த ஜீவஸ்வர ஜீவரசத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போய் சேரு. அதனால் நீ பூமியில் உன் நிமித்து பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்த பங்கிட்டா நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. யாருக்கும் ஜெபம் பண்ணலாம். ஆதாம்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வந்துடலாம். நீ எப்படி ஏவாள் ஜீவ விச்சக்கல்லே அந்த ஆதாம் நன்மத்தை மாதிரியே குடி புஷித்த தேவன் தனக்கு பாதாள ராஜ் கொண்டு வந்தா. இப்போ இயேசு ஜீவஸ்வர ஜீவரசத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவது பாதாள ராஜ்யத்துக்கு பரலோகராஜ் கொண்டு வந்துட்டார். நீ இயேசு ஊழியத்தை செய்ய போறியா, ஏவாள் ஊழியத்தை செய்ய போறியா? ஏவாள் புருஷனுக்கும் அந்த கனியை கொடு, பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு கொடுத்து பிசாசு ராஜ்யம் கொண்டு வந்துட்டான். இயேசு ஜீவஸ்வரர் தேவி நீதி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தூத்தி பசுத்தாக்கி தேவடைய ராஜ்யத்தில் மக்களை கொண்டு வராரு. இயேசு ஊழியத்தை செய், தேவடைய ராஜ்யத்துக்கு வா. நீயும் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் பட்டுறது உலகம் நல்லா இருக்கும். இதோடு கூட நான் முடிக்கிறேன். அன்பாலே இந்த ஞாயிறு 19/10/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலிருந்து இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். செய்தி கேட்ட நீங்கள் யாவும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரலாம். அவர் காண்பிக்கிற தேசம், அவர் காண்பிக்கிற இனம், அவர் காண்பிக்கிற தகப்பன், பரம தகப்பன், ஜோயே லைஃபு, ஜோயே இனம், தேவடைய ராஜ்யம், அகோப்பி அன்பு. அங்கே பஞ்சம் இல்லை, பச்சி இல்லை, அங்கே வியாதி இல்லை, சாபம் இல்லை, மரணம் இல்லை, தரித்திரம் பாதாளம் இல்லை. இயேசுக்கு சுகாமண்ட வாக்கு தத்துவம். இயேசுக்குள்ள தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் தான். அது பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் இயேசு. அவர் தேவி நீதி உயிர்த்தெழுதல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். பிசாசு தேவி நீதிட்டு உயிர்த்தலுக்கு அப்படியே நெகட்டிவ். அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை பாதாள தேசம், பகை, கசப்பு, வைராய், கோபம், கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, திறறது, கொள்றது, ஐந்து முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தையமான கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானன்றார். அதனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லாரு, கிறிஸ்துக்குள் நீதிமான்கள், கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துக்குள் பழவிகள் எல்லாம் ஓய்ந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன், எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறான் பாருங்க. அந்த கிறிஸ்து நாடே வழியும் சத்தியம் ஜீவனம் என் பிதா ஜீவகுமார ஜீவனா யோவான் 5:26 ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆதாமுக்குள்ளே வாழாதீர்கள். நன்மார்க்கு துன்மார்க்கு, நன்மை தீமறியத்தக்கவன், நல்லவன் தீயவன், ஷாகவே ஷாவான், திருடமும் கொள்வாய்க்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு. அது பரிபூர்ணப்படும். வருத்தப்பட்டு பாருங்கள், எல்லோரும் எண்ணிருத்துவார்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்து ஜீவனை பரிவு பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இடைவிடாம எக்கால் எப்பேற்பட்ட மனுஷன் பிரகாசம் மெய்யான வழி. டேகோன் பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறான். பிசாஸ் ராஜ்யத்து ஏசு அவனை பார்த்த நானே நல்ல வச்சு ஜீவ சரஜ் அவன் பேர் தேவன் ஆதம் எல்லா அசுத்தாய் ஒரு பசுத்தாய் ஒரு சொஸ்த புத்தி இந்த பிணங்கள் வந்து நிர்வாணம் தேவடைய ராஜ்யத்தை தக்க போல் போய் ஊழிக்காரனே வைட்டார். தேவடைய ராஜ்யத்துக்கு சாட்சியாக மாற்றிட்டார் அவனை. ஜீவ ஜீவ ரத்தத்தை கொடுத்ததுனால ஏசு ஜீவ சரஜ் அந்த ஜீவனில் தேவி ஊற்றி பரலோக ராஜ்யம் வைக்குது. அதை என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உழுத்து கொடுக்குறாரு. இடைவிடாம ஒரு எக்காது அசுத்தாய் போகுது, பசுத்தாய் போகுது, தேவதூர்களாக வராங்க. ஆதாமுக்கள் ஏந்து போன கிறிஸ்துகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இருக்கிற இடத்துல இருக்காது. நன்மை தீமை ராஜ்யத்தில் சுய கண்கிழிச்சமாக கவலை, பயம், வெறுப்பு, கசப்பிலே இருக்காது. ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போகாது, பயப்படா. அப்படி நித்தியம் பண்ணும். கிறிஸ்து ஜீவ இயேசு சாமண்டா வாங்க பிதாக ஆதாம் கொடுக்குற வேலையை பாரு. அசுத்தாய் போகும், பசுத்தாய் தேவதூர்களாக பணிவிட செய்ய. பிசாசு அண்டகாசா இயேசு ஜீவன் பரிவு ஜோயே ஜீவன் லைஃபுக்குன்னா பிசாசு அலைகைத்து ஓடிவிடும். பசுத்தாய் தேவதூர்களாக வந்துடுவாங்க. அதான் கிறிஸ்துக்குள் வாழ்கிற தேசம். அந்த தேசத்தில் கத்திரை நான் காலத்தில் சோத்திர துதிய போதுவாய் தாவிது என் நாதோறும் உமது நீ சொல்லிக்கிட்டே இருக்கும். தாவிது எங்கே போனாலும், ஆபிரகாம் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். மோசே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு எஸ்ரு தெபோரால் வேதத்தில் காணும் பாத்திரம் டாப்பில் கத்திரகாய் வைராகியமான பேதுரு பவுல் பழைய ஏற்பாடில் ஆபிரகாம் ஈஷாக் யாக்கோபு எலியா எலிஷா எல்லாம் விரல் விட்டு என்ன கொடுங்க தாங்க பலத்தை சாட்சியாங்க. அவங்களும் கிறிஸ்துக்குள் வராங்க. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக, புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்கு உலகத்தில் வந்து தேவாட்டுக்குட்டி. அப்போது
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போ, பாவதேசம், சாபதேசம், மரண தேசம், சபிக்குது, நிந்திக்குது, தூச்சிக்குது, கவலை, பயம், பாவன்ட்டு மரண தேசம், தேவி நீதி உயிர்த்தெழுதல் தேசத்துக்கு வா, கிறிஸ்து தேசத்துக்கு வா. பழைய மனுஷனை கலைந்து மெய்யானிதும் புதிய மனுஷனை தரித்துக்கொள், கிறிஸ்துக்குள்ள வா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அன்னிலிருந்து பலிபீடத்தோடு கூட தொடர்பு. எங்கே போனாலும் ஒரு பலிபீடம். அது பைதட்டோட தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆபிரகாம் தேவனுக்குள்ளே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கு சொல்லப்படும் புதிய ஏற்பாட்டில். நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தோடு சுதந்திரராயும் இருக்கிறது. வானத்தோட சகலத்தையும் சுதந்திரிக்கலாம். இயேசு ஜீவன் பரிவு வானத்தோட சகல அதிக பரலோகமே இருக்குது. அதை பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு ஆதாம்களே அது எல்லாத்தையும் எட்டிப்பாக சுதந்திரிச்சிட்டே இருக்கலாம். சமாதானம், சந்தோஷம், சுகம், பலஜி, ஆசுவரம், ஐஸ்வர்யம், பரலோகத்தையும் சுதந்திரிக்கலாம். பூமியில் சகல நன்மைகளை சுதந்திரிக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால், ஆதாமுக்குள்ள இருந்தால், என்னதான் இருந்தாலும் பாவத்தை மனித தேவன் திறந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும். ஆதாமின் சேர்ந்தே மதத்துக்கு நேரம் கிறிஸ்து சேர்ந்து ஜீவனும் சமாதானம். பசு பிதாவை இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி வானத்துக்கு பூமியில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆணு பெண்ணு உயர்ந்து தாண்டி ஏழை படகார அரசியல் சினிமா கலைஞர் எல்லாரும் அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேசில் மீட்பை கொண்டு நீதிமா கிறிஸ்துவேசுக்குள் வா. வருத்தப்பட்டு இன்னொரு இயேசுவை புறப்பட்டு வா. உன் தகவல் உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகவலை வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா. கிறிஸ்துவிட்ட இடத்துல வா. இயேசு ஜீவன் பரிவிஜீவனை பூசி அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கோடா கூட வானெல்லாம் கூட இடைவிட எக்காது. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் இல்லை வார்த்தை மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷ பரலோக கனி. உலகத்தை நல்லா என்ஜாய் பரலோக ராஜ பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிரு. உன் நிமித்த பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். உன்னை ஆசிர்வதிக்கலாம், ஆசிர்வதிப்பேன். நீ உன்னை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி வேண்டாரு. ஆபிரகாமை பெருமைப்படுத்த, ஈசாக்கு, யாக்கோப்பு, புதிய பவுல், பேது எல்லாரும் பெருமைப்படுத்த, உன்னையும் பெருமைப்படுத்துவார். கத்தா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கும். உலகெங்கும் இருக்கிற எங்கள் சபை குளோபல் சர்ச்சு வானக்குற பூமி எங்கே போனால் ஆதாம் கூட பிறந்தான் நன்மத்தையும் மாதிரியே தங்குதாங்கிறான். பாவத்தில், சாபத்தில், மனதரித்தத்தில் அவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர கத்தா. 816 கோடிக்கு அதிகமான இந்திய தேசம் 140 கோடி ஜனக்கு. என் கிராமத்தில் 3000க்கு அதிகமான ஜனக்கு, 4000க்கு அதிகமான ஜனக்கிறாங்க. வேலூர் 50 லட்சத்துக்கு அதிகம். எல்லாம் நன்மத்தையும் மாதிரியே தக்க ராஜ்யம். உன் தேசம், உன் இனம், உன் தகவல் சாபவனம், பாவையனம், மரண விக்கிற சுயநீதி அடிதி கல்லிச்ச பாவத்தின் சவளம் மரணத்திலேகிறான். இயேசு ஜீவன் படி தேவி நீதி தேவன் தனக்கு ஆதாம் 816 கோடி பேருக்கு அவன் இலக்கத்தக்க அசுத்தாய் தொட்டி கிராமங்களில் பற்ற பசுத்தாய் தேசம் எங்கும் கட்டுவது அலையிலையாய், தேவதூர் அலையிலையாய் பூமி எங்கும் கட்டுவிருங்க தாய். இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனக் கிராமங்கள் பட்டதோர் இயேசு நாடைய நல்ல ஜனங்களுக்காய் ஜீவனே கொடுத்து அந்த ஜீவ சர ஜீவன் தேவி நீத்துவதில் தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. தேவன் பாவத்தை மனதில் வெளியிலாக்கினது போல இயேசு ஜீவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாளாக கூட இடைவிடாமல் எக்காது கொடுக்கிறது. அவன் இலக்கத்துக்காக தேசம் எங்கள் கிராமங்கள் தோறும் பட்டம் தோறும் அசுத்தாய் தோற்று பசுத்தாய் தேவதூர் பணிவிடை செய்து தாய். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவேஸ் மூலம் உண்டாகிட்டு ஆபிரகாமின் நிமித்த பூமியில் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிற வாக்குத்தத்தை கிறிஸ்துவேஸ் மூலம் நிறைவேறட்ட தாய். பூமி எங்கு கிறிஸ்துவேஸ் தேவி நீதித்துவத்தில் இயேசு சாமன்ற வாக்குத்தத்தை கோடா கோடியாய் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக பஸ்காட் ரத்த நிலைக்காடு சங்காத்து ஓடி எகிப்தி செங்கல் உப்பல செங்கல் யோர்தான் பாலும் தேனோட காணாதேச போய் சேர்த்தது போல 816 அதிகமான ஜன இயேசு ஜீவன் பரிவு தேவன் தர இயேசு சாமன்ற வாக்குத்தத்துக்களை அவன் இலக்கு தேவனுக்கு ஆதாம் மூணு அசுத்தாய் பசுத்தாய் தேவன் பல்லவ ராஜ்யம் புதிய மனுஷன் தடுத்துக் கொள்ளும்படி ஒவ்வொருக்கிறங்க தாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு யூடியூப் சேனல் ALC வெல்லூர் அபண்டன்ட் லைஃப் சைட்ஸ், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. அங்கே தான் நான் ஊழி செய்கிறேன் வேலூரில். அதனால் இந்த சேனல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளத்தை 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே வெளியேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது.
ஆபிரகாமின் கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டே தீருவீங்க. இதை திறந்தோறும் கேட்க கேட்க தான் இந்த கான்சியஸ் உங்களுக்கு உண்டாகும். நன்மை தீமை ஜீவன் உள்ள ராஜ்யத்துக்கு அந்த ஜீவன் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் வரணும். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு, நான் காண்பிக்கிற இனத்துக்கு, நான் அவனை வீட்டுக்கு வா. நான் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். பூமியில் வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்க வேண்டிய வாக்குத்தத்தை நிறைவேறும். அதனால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துக்கிறேன். விலையேற்பட்ட சத்தியங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் கூட பேசி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமானால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 19/10/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் லீவில் தேவன் உங்களை வல்லமை பயன்படுத்தியே தீர்வார். அதனால் தினந்தோறும் கூட விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. ஏற்கனவே கொடுத்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்து ஆபிரகாமை போலவே உங்களை ஆஸ்வதித்து பூமியில் வம்சங்களாக உங்கள் மூலம் ஆஸ்வதித்து நிச்சயம் பரலோக பூமி பல்லு பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.